வணக்கம். தா, கொடு, ஈ இந்த 3 எழுத்து வார்த்தைகளும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது ஏதாவது ஒன்று கொடுக்கறது, தர்றது அப்படிங்கிற ஒரு பொருளை தருது இல்லைங்களா? இது 3ம் ஒரே மாதிரியான ஒரு பொருளை தர மாதிரி இருக்கும். ஆனால் இந்த 3மே பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு பொருளை தரக்கூடியதாக தான் இருக்குது. இப்போ தான்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். தா அப்படின்னா ஒருத்தர் வந்து தனக்கு நிகரான ஒருத்தரிடம், தனக்கு சமமான ஒருத்தர்கிட்ட எனக்கு வேண்டிய பொருளை வந்து தா அப்படின்னு கேட்டு வாங்கிறது அதுக்கு வந்து தான்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஆசிரியர் வந்து சக ஆசிரியரிடம் ஏதாவது ஒன்றை கேட்டு பெறுவது, அப்படி கேட்டு பெற்றால் அதுக்கு பேர் வந்து தா அப்படின்னு அதுக்கு பொருள் ஆகும். ஒரு வீட்டில் வந்து கணவன் மனைவியிடமோ அல்லது மனைவி கணவனிடமோ ஏதாவது ஒன்றை கேட்டு பெறுவது, ஒரு பொருளை கேட்டு பெறுறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இதுக்கு பேர் தான் வந்து தான்னு அர்த்தம். அப்போது சக நபரிடம் ஒரு பொருளை கேட்டு பெறுவதுக்கு பேர் தா அப்படின்னு பேர். அடுத்தது கொடுன்னா என்ன அப்படின்னா, ஒருத்தர் தன்னை விட வயதில் கீழான நபரிடம் ஒரு பொருளை வந்து கேட்டு வாங்கிறது. இப்போது எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஆசிரியர் வந்து மாணவர்களிடம் ஏதாவது ஒரு புத்தகத்தை கொடு அல்லது ஒரு பேனா கொடு, பென்சில் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கொடுன்னு அர்த்தம். இப்போ ஒரு பெற்றோர்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகிட்ட ஏதாவது ஒரு வேலை வைக்கிறாங்க, ஒரு தண்ணி கொண்டு வா, சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறது, அது வந்து கொடு அப்படிங்கிற ஒரு பொருளை தரும். அப்போ அந்த கொடு அப்படிங்கிறதுக்கு இதுதான் தன்னை விட கீழானவர்களிடம் ஒரு பொருளை கேட்டு பெறுவதற்கு பேர் கொடுன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து ஈன்னா என்ன அப்படின்னா, தன்னை விட மேலானவர்களிடம் ஒரு பொருளை கேட்டு பெறுவது. தன்னை விட மேலான ஒரு நபரிடம் ஏதாவது ஒன்று எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஈன்னு அர்த்தம். இப்போ ஈ அப்படின்னா என்ன அப்படின்னா ஈகைன்னு சொல்கிறோம். ஈகைன்னா ஒன்று கொடுக்குறதுன்னு அர்த்தம். ஒரு சங்க காலத்தில் பார்த்தோன்னா புலவர்கள் வந்து அரசரிடம் வந்து போய் என்ன பண்ணுறாங்க, பாடல்லாம் பாடி அவரை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்று வருவது. அது கூட அரசர் வந்து அவங்களுக்கு புலவர்கள் என்ன பண்ணுவார், ஒரு பொருளை தந்து உதவுவார். அதுக்கு பேர் ஈகைன்னு பேர். புறநானூரில் கூட பார்த்தோம் அப்படின்னா கழைதின் யானையார் அப்படிங்கிற ஒரு புலவர் வந்து ஒரு பாடல் எழுதியிருப்பார், ஒரு புகழ்பெற்ற ஒரு பாடல். அது ஈயன இறத்தல் இழிந்தன்று அதனிதிர் ஈயேன் என்றால் அதனினும் இழிந்தன்று அப்படின்பார். கொல்லென கொடுத்தல் உயர்ந்தன்று அதனிதிர் கொல்லேன் என்றால் அதனினும் உயர்ந்தன்று அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது புறநானூரில். இப்போ இதுவும் வந்து ஈகை பற்றியான ஒரு பாடல் தான். திருக்குறளை பார்த்தோம் அப்படின்னா ஈகை அப்படின்னு ஒரு அதிகாரமே இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு புகழ் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, ஒரு குறள் இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி ஈகை அப்படிங்கிறதுல ஆத்திச்சூடியில் பார்த்தீங்கன்னா ஔவையார் வந்து ஈவது விளக்கேல் அப்படின்னு சொல்லி ஒரு வரி எழுதியிருப்பாங்க. ஒருத்தருக்கு வந்து ஒரு பொருளை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து தடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருளாகும். ஈவது விளக்கேல் அப்படிங்கிறதுக்கான அந்த வரிக்கான விளக்கம். அப்போது தா அப்படின்னா என்ன அப்படின்னா, தனக்கு நிகரானவர்களிடம் ஒரு பொருளை கேட்டு பெறுவதற்கு பேர் தா. கொடு அப்படின்னு சொன்னால் தன்னை விட தாழ்ந்தவர்களிடம், தன்னை விட கீழானவர்களிடம் ஒன்றை கேட்டு பெறுவதற்கு பேர் கொடுன்னு பேர். ஈ அப்படின்னு சொன்னால் தன்னை விட உயர்ந்தவர்களிடம், தன்னை விட மேலானவர்களிடம் ஒரு பொருளை கேட்டு பெறுவதற்கு பேர் ஈ என்று பெயர். நன்றி.